என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் சின்னத்திற்கு தற்போதே இடையூறு. ரகசிய நிழல் பட்டியலை தயார் செய்து பணிகளை முடுக்கிவிட்ட எடப்பாடி பழனிசாமி. தாடி வளர்த்தவர்கள் எல்லாம் தலைவராக முடியாது, துரைமுருகன் கிண்டல். இவற்றுக்கெல்லாம் என்ன கதை சொல்ல போகிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்? எதிர்பார்ப்பில் பரபரத்து காணும் தமிழக அரசியல் களம். காணொளியை முழுமையாக காணுங்கள், பகிருங்கள். நாங்கள் வழங்கும் ஒவ்வொரு காணொளியும் தவறாமல் உங்களை வந்தடைய எங்கள் சேனலின் பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் சரளை என்ற இடத்தில் நாளை மறுநாள் டிசம்பர் 18ஆம் தேதி பகல் 1 மணிக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் உரையாற்றுகிறார். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையிலான அக்கட்சியின் குழுவினர் இடத்தினை தேர்வு செய்த போது அதற்கு அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள அந்த இடத்திற்கான அனுமதி பெறுவதில் சிக்கல் எழுந்து பின்னர் தீர்க்கப்பட்டது. இதற்கு பின்னர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு ஈரோடு மாவட்ட காவல்துறையின் சார்பில் 38 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. நிகழ்ச்சி நடைபெறும் இடம் தேசிய நெடுஞ்சாலையின் சர்வீஸ் சாலையிலிருந்து 250 அடி தொலைவு இடைவெளி விட்டு தடுப்புகள் இருக்க வேண்டும். விஜயின் பிரச்சார வாகனத்தில் முக்கிய நபர்கள் மட்டுமே பிரச்சாரத்தின் போது இருக்க வேண்டும். வேனை சுற்றிலும் பொதுமக்களுக்கும் வேனுக்கும் 50 அடி தொலைவு இடைவெளி இருக்க வேண்டும். நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் அமைக்கப்படும் கம்பி தடுப்புகளுக்குள் கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் 80% பேர் மட்டுமே இருக்க வேண்டும். இவர்களை வெளியேறும் போதும் உள்நுழையும் போதும் எந்தவித தள்ளுமுள்ளுகளும் இருக்கக்கூடாது. அமைக்கப்படும் கம்பியிலான தடுப்பு பாக்ஸ்களுக்குள் போதுமான குடிநீர் வசதி செய்து தரப்பட வேண்டும். நிகழ்ச்சிக்கு வரும் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களின் எண்ணிக்கை மனுவில் குறிப்பிட்ட அளவுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். கூட்டத்திற்கு வரும் மக்களின் எண்ணிக்கைக்கு தகுந்தாற்போல மருத்துவ குழுவையும் ஆம்புலன்ஸ்களையும் ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்த குழுக்களின் எண்ணிக்கை குறித்தும் பாராமெடிக்கல் பணியாளர்கள் எத்தனை பேர் பணியில் அமர்த்தப்படுகின்றனர் என்ற விவரத்தை சமர்ப்பிக்க வேண்டும். முதலுதவி செய்யக்கூடிய மருத்துவர் மற்றும் உதவியாளர்களின் பெயர் பட்டியல் விவரங்களை அவர்களது அலைபேசி எண்களுடன் தர வேண்டும். மருத்துவ அவசர நிலை தேவைப்படும் நிலையில் சிகிச்சை பெறுவதற்கு அருகில் எத்தனை மருத்துவமனைகள் தயார் நிலையில் இருக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்ற விவரத்தை அளிக்க வேண்டும். நிகழ்ச்சி நடைபெறும் போது அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் தடுக்க தீயணைப்பு வாகனம் நிறுத்துவதற்கு முறையாக அனுமதி பெற்றுள்ள கடிதத்தினை சமர்ப்பிக்க வேண்டும். கூம்பு வடிவ ஒளிபெருக்கிகளை பயன்படுத்தக்கூடாது. LED திரைகள் மற்றும் ஒளிபெருக்கிகளுக்கான உறுதித்தன்மை சான்றை தர வேண்டும். அவசர நிலை ஏற்படும் போது தீயணைப்பு வாகனம் மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட்டத்திற்கு இடையே தடையின்றி சென்று வர தனி வழி அமைத்து விடப்பட வேண்டும். எத்தனை கண்காணிப்பு கேமராக்கள், LED திரைகள் அமைக்கப்பட உள்ளன என்பது குறித்து தெளிவான விவரம் தரப்பட வேண்டும். நிகழ்ச்சி நடைபெறும் இடம் முழுவதும் கண்காணிப்பதற்கு ஒரு கண்காணிப்பு அறை அமைக்கப்பட வேண்டும். அதற்கான அனுமதியை மாவட்ட நிர்வாகத்திடம் பெற்றிருக்க வேண்டும். ட்ரோன் கேமரா ஆபரேட்டர்கள் பற்றிய விவரங்கள் மற்றும் நிகழ்ச்சியை முழுமையாக வீடியோ செய்து காவல்துறை வசம் அளிக்க வேண்டும். நிகழ்ச்சி முடிந்த பின்னர் கூட்டத்தினர் கலைந்து செல்லும் வரையிலும் வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ள பார்க்கிங் பகுதியிலிருந்து முழுவதும் வெளியேறும் வரையிலும் ஊழியர்கள், தன்னார்வலர்கள் உடனிருந்து வரிசைப்படுத்தி போக்குவரத்துக்கு இடையூறு செய்யாமல் அனுப்பி வைக்க வேண்டும். நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு தொண்டர்கள், பொதுமக்கள் வெகு நேரத்திற்கு முன்னரே வராமல் குறிப்பிட்ட நேரத்திற்கு வர வேண்டும். குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் நிகழ்ச்சிக்கு வருவதை தவிர்க்கும் விதமாக முன்னரே தொலைக்காட்சி, செய்தித்தாள், சமூக ஊடகங்கள் மூலமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் எச்சரிக்கை அறிவிப்பு செய்யப்பட வேண்டும். பட்டாசுகள், ஆயுதங்கள், எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை எடுத்து வர அனுமதி இல்லை. மீறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு அருகிலோ முக்கிய நபர்கள் வரும் வழியிலோ மின்கம்பம், மரங்கள், உயரமான கட்டிடங்கள், விளம்பர பதாகைகள் ஆகியவற்றின் மீது பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் ஏறி நிற்கக்கூடாது என்பதை உறுதி செய்ய வேண்டும். வாகன நிறுத்துமிடத்தில் நிறுத்தப்படவுள்ள வாகனங்கள் மற்றும் அவற்றின் ஓட்டுநர்கள் உள்ளிட்ட விவரங்களை தெரிவிக்க வேண்டும். பொது சொத்துக்கு சேதம் ஏற்பட்டால் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரே பொறுப்பு என்ற விதிமுறைகள் காவல்துறையின் சார்பில் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் நேற்று பெருந்துறை சாலையில் அமைந்துள்ள முத்து மஹாலில் கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தலைமையில் நடைபெற்ற
ஆலோசனை கூட்டத்தினை அடுத்து ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஒன்றியங்களிலும் உள்ள பேரூர் நிர்வாகிகள் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்வது குறித்து ஆலோசனைகள் நடத்தியுள்ளனர். 18ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த கூட்டத்திற்கு தற்போது 60 தடுப்பு பட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றின் கொள்ளளவில் மொத்தம் 24,000 பேர் வரை அமரலாம் என்று இருந்தாலும் அதில் 20,000 பேர் வரைதான் இருக்க வேண்டும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இத்தனை கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் இந்த பிரச்சார கூட்டத்திற்கு வரும் விஜய் வழக்கமாக பேசப்போகும் குட்டிக்கதை யாரை குறித்து இருக்கும்? தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கா, எடப்பாடிக்கா, பாஜகவுக்கா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதற்கு காரணம் விஜய் தனது கட்சிக்கு எதிர்பார்த்த சின்னமான டார்ச் லைட் அல்லது விசில் கிடைப்பதற்கு எதிர்வினையாக கொடுத்த பாஜகவின் அழுத்தத்தினால் அந்த சின்னம் வேறு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுவிட்டது. இதனால் இந்த சின்னத்தை பெற விஜய் நீதிமன்றத்தை நாட உள்ளதாக தகவல் எழுந்துள்ளது. போதாததற்கு பாஜகவுடன் கூட்டணி என்று அறிவித்த எடப்பாடி தனது கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்த ஓசப்படாம தற்போதே தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை ரகசியமா தேர்வு செய்து நிழல் பட்டியலிட்டு பணிகளை முடுக்கிவிட்டுள்ளதா கசிகின்ற தகவல்கள் பாஜகவின் அண்ணாமலையையும் நயினார் நாகேந்திரனையும் டெல்லிக்கு செல்ல வைத்துள்ளது என்கின்றனர் விபரம் அறிந்தவர்கள். இவற்றுக்கு மத்தியில் செய்தியாளர்களை சந்தித்த திமுகவின் மூத்த தலைவர் துரைமுருகன், எம்ஜிஆர் காலத்திலிருந்தே எத்தனையோ பேர் வந்தாங்க, சென்றார்கள். சிவாஜி கணேசன், பாக்யராஜ், டி ராஜேந்தர் அரசியலுக்கு வந்தார்கள். அவர்கள் அனைவருமே காணாமல் போய்விட்டனர். இவர் என்ன புதுசா? தாடி வளர்த்தா மட்டும் தலைவனாக விட முடியாது, அதற்கு மக்களின் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என்ற விஜயின் தற்போதைய தோற்றத்தை மறைமுகமாக கிண்டல் செய்துள்ளார். இவற்றுக்கான பதில் 18ஆம் தேதி ஈரோட்டில் நடைபெறும் நிகழ்ச்சியில் விஜயிடம் இருந்து கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் தற்போது தமிழக அரசியல் காத்து கிடக்கிறது என்பதே தற்போதைய நிலவரம்.